டிவிஎன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். போலி நகைகளை அடகு வைத்த சம்பவம், 3 பேர் கைது. சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த 2 பேர் கைது, புதுவையில் பரபரப்பு. பங்குனி உத்திரம், மயிலம் முருகர் கோவிலில் கோலாகலம். பாமகவிற்கு இனி நாணய தலைவன் ராமதாஸ் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். போலி நகையை அடகு வைத்து பண மோசடி செய்த சம்பவத்தில் சென்னையை சேர்ந்த 3 பேரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை பாரதி வீதியை சேர்ந்தவர் அசோக்குமார். இவர் முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் சுந்தரமூர்த்தி என்பவர் வேலை செய்து வருகிறார். கடந்த 5ஆம் தேதி அடகு கடைக்கு வந்த மர்ம நபர் சுந்தரமூர்த்தியிடம் 16 கிராம் தங்க செயினை அடகு வைத்து அதற்கு ஈடாக 85,000 ரூபாய் வாங்கி சென்றுள்ளார். அந்த செயினை அசோக்குமார் வந்து சோதனை செய்த போது அது போலி நகை என்பது தெரிய வந்ததா. உடனே அந்த மர்ம நபர் கொடுத்த முகவரிக்கு தேடி சென்ற போது அந்த முகவரியும் குறிப்பிட்ட பெயருடைய நபர் யாரும் இல்லை என்பது தெரிய வந்ததா. இதேபோல வில்லியனூரிலும் அடகு கடையில் மர்ம நபர்கள் போலி நகை கொடுத்து மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் பதிவான காட்சிகளை கொண்டு போலீசார் தமிழக போலீசாரின் உதவியுடன் குற்றவாளிகளை கைது செய்தனர். குற்றவாளிகள் சென்னையை சேர்ந்த சுரேஷ்குமார், பிரசாத் என்கிற லால் மற்றும் ஷேக் இஸ்மாயில் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் கைது செய்த போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அவர்களிடமிருந்து 1,20,000 ரூபாய் பணம், கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளது புதுவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நகர பகுதியை சேர்ந்த 13 வயதுடைய 2 சிறுமிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாயமாகினர். இதுகுறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவிகளை தேடினர். அன்றைய தினம் இரவே 2 மாணவிகளும் வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது இருவரும் சோர்வாக இருப்பது தெரிய வந்ததா. இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் இருவரையும் அழைத்து தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அப்போது மாணவிகள் இருவரையும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை அடுத்துள்ள குருசுக்குப்பத்தை சேர்ந்த மீன் வியாபாரி ராஜி என்கிற புஷ்பராஜ், வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஏசி மெக்கானிக் மணி என்கிற மணிமாறன் ஆகியோர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். மாணவிகளும் அந்த ஆசை வார்த்தையை நம்பி அவர்களுடன் பழகியுள்ளனர். கடந்த 2ஆம் தேதி இருவரையும் கடற்கரை பகுதிக்கு தனியாக அழைத்து சென்று அங்கு பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சிறுமிகள் 2 பேரையும் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது 10க்கும் மேற்பட்டோர் அந்த 2 மாணவிகளிடம் தனித்தனியாக பழகி ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்ததா. இதனைத் தொடர்ந்து போலீசார் மாணவிகள் இருவரையும் மருத்துவ பரிசோதனைக்காக மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் மாணவிகள் இருவரும் காப்பகத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக ராஜி, மணிமாறன் ஆகிய 2 பேரையும் போலீசார் நேற்று கைது செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் மாணவிகளிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக 4 பேரை போலீசார் பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பங்குனி உத்திரத்தையொட்டி மயிலம் முருகர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை மயிலம் 20ஆம் பட்டம் சிவஞான பாளைய சுவாமிகள் தலைமை தாங்கி கொடியேற்றி வைத்து விழாவை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு தினமும் பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று அதிகாலை 5:45 மணியளவில் தொடங்கியது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷங்களை எழுப்பினர். அவர்கள் வடம் பிடித்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து காலை 7:10 மணிக்கு தேர் நிலையை வந்தடைந்தது. தொடர்ந்து உற்சவருக்கு மகா தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேர் திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் முருக பக்தர்கள் வந்திருந்தனர். அவர்கள் தீர்த்த குளத்தில் நீராடி முனிக்காணிக்கை செலுத்தி முருகரை தரிசனம் செய்தனர். பாமகவிற்கு இனி நாணய தலைவன் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவன மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் அறிக்கை ஒன்றை வாசித்தார். அதில் 1980 வன்னியர் சங்கம் தொடங்கிய காலத்தில் மருத்துவ பணியாற்றிக் கொண்டே
அரசு பேருந்துகளில் நின்று கொண்டே சென்று கிராமத்தில் சமூக பணியாற்றியதாகவும் அதன் மூலம் மக்களை தான் வென்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சிறு மேஜை மீது மாட்டு வண்டி மீது நின்று பேசிவிட்டு அடுத்த கிராமத்திற்கு மிதிவண்டியில் சென்று அந்த கிராம மக்களிடம் தான் பேசியதாக குறிப்பிட்ட அவர், பாளையங்கோட்டை மத்திய சிறை தவிர மற்ற மத்திய சிறைகளில் உரிமைக்கென போராட்டத்திற்காக தான் அடைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு பாமகவினர் வேண்டுதலால் உயிர் பெற்றதையும் அவர் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய பாமக நிறுவனராக தானே தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு அன்புமணி செயல் தலைவராக நியமிப்பதாகவும் கௌரவ தலைவராக ஜி.கே. மணி உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் செயல்படுவார்கள் என்றும் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மே 11ஆம் தேதி மாமல்லபுரம் மாநாடு வெற்றிகரமாக செயல்பட அனைவரும் உழைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயிற்சி முடித்த கமாண்டோக்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சான்றிதழ் வழங்கினார். மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமாண்டோ என்ற சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது. அதன்படி சைபர் கமாண்டோ தேர்விற்கு அனைத்து மாநிலங்களில் இருந்தும் 1128 பேர் பரிந்துரைக்கப்பட்டனர். இதில் 346 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இவர்களுக்கு சென்னை ஐஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் 6 மாத பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 10 பேர் பயிற்சி பெற்றனர். இந்த பயிற்சி முடித்து புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் டிஜிபி ஷாலினி சிங், டிஐஜி சத்யசுந்தரம், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் கோரி பிஆர்டிசி ஊழியர்கள் 2வது நாளாக இன்றும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் உள்ளூர் மற்றும் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட வெளியூர்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. சாலை போக்குவரத்து கழகத்தில் 265 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்கள் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி அவர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதனிடையே நேற்று முதல் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒப்பந்த ஊழியர்களுக்கு நிரந்தர ஊழியர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் நேற்று புதுச்சேரி அரசு பேருந்துகள் அனைத்தும் இயக்கப்படாமல் பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஓட்டுநர் நடத்துனரை தொடர் போராட்டம் காரணமாக இன்று 2வது நாளாகவும் பேருந்துகள் இயங்கவில்லை. உறுதிமொழி என்னாச்சு? கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வழங்கிடு. போராட்டம் இது போராட்டம். பணி நிரந்தரம் வேண்டி போராட்டம். போராட்டம் இது போராட்டம். பணி நிரந்தரம் வேண்டி போராட்டம். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். மகாவீர் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள ஜெயின் சமூகத்தினர் பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் ஒன்று கூடினர். கோவிலில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றதா. இதில் மகாவீர் சிலையுடன் தேர்பவனி நடைபெற்றதா. இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரியில் வாழும் ஜெயின் சமூகத்தை சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முக்கிய வீதிகள் வழியாக பவனி சென்றதா. இந்த பவனியில் பஜனை பாடல்களை பாடி பல்வேறு வாத்தியங்களை இசைத்து ஆடிப்பாடி நடனமாடி சென்றனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று வெளியான நடிகர் அஜித்தின் திரைப்படத்தை அவரது ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்து வரவேற்றனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து திரையரங்கங்களிலும் நடிகர் அஜித் நடித்த குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியானதா. திரையரங்கம் முன்பு ஒன்று கூடிய அஜித் தலைமை ரசிகர் மன்ற ரசிகர்கள் அஜித்தின் கட் அவுட் மற்றும் பேனருக்கு 20 லிட்டர் பாலாபிஷேகம் செய்து கொண்டாடினர். தொடர்ந்து திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம் நடைபெற்றதா. இது குறித்து அஜித் ரசிகர்கள் கூறுகையில், நீண்ட நாட்களுக்கு பிறகு அஜித் நடித்த திரைப்படம் வெளியாக இருப்பது சந்தோஷமாக உள்ளதாகவும் மற்ற நடிகர்களுக்கு போல அல்லாது தனது குடும்பத்தை பாருங்கள் என்று அவர் சொல்வது மிகவும் பிடித்திருப்பதாகவும் தெரிவித்தனர்.
போல முதலமைச்சர் ரங்கசாமியும் எளிமையாக உள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று 40வது இளைஞர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்க வந்த இந்திய கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைவரும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனா புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியுடன் இணைந்து கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது அவர் பொதுவாக விளையாட்டில் அரசியல் இருக்கக்கூடாது என்றும் அரசியலை விளையாட்டாக பார்க்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி முதலமைச்சர் மிகவும் எளிமையாக இருப்பதாகவும் பொதுவாக விளையாட்டு வீரர்கள் அரசியலில் வெற்றி பெறுவார்கள். உதாரணமாக அமெரிக்காவின் பராக் ஒபாமா கூடைப்பந்து வீரர் என்றும் அவர் தினமும் தன்னுடைய விளையாட்டை விளையாடுவார் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தில் எளிமையாகவும் எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய தலைவர்களாக சிறுவயதிலிருந்தே பார்த்து கொண்டிருப்பதாகவும் முதல்வருடன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் பற்றிய கேள்விகளுக்கு நோ அரசியல் என்றும் அவர் கூறினார். You just think the age. He played morning and evening tennis. Different, but he's always sports fan. I think his idea took morning and evening. So much. The Chief Minister of Puducherry, தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்த போவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கடந்த 4 ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும் தற்போது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த மக்கள் எதற்காக அந்த தவறை செய்தோம் என்று நினைப்பதாகவும் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மகளிருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மூணாவது முறையா மறுபடியும் இங்க சட்டமன்ற உறுப்பினர், இரண்டாவது முறை, மூணாவது முறையா ஏதோ ஒரு சூழ்நிலை ஆயிரத்திலோ இல்லையோ வெளியில தெரிஞ்சிருக்கும். அதனால நான் இங்க பேச உள்ள சொன்ன அரசியல் பேசாதீங்க, யாரையும் விமர்சனம் பண்ணாதீங்க, யாரையும் திட்டாதீங்க. செல்லிப்பட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் 8,15,870 ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி, ஒப்பந்ததாரர் ராஜா, பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு பள்ளியில் வாய் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம், தேசிய வாய் சுகாதார திட்ட அலுவலகம் இணைந்து பெரிய காலாப்பட்டு அமலா மேல்நிலைப் பள்ளியில் உலக வாய் சுகாதார தினத்தை நிகழ்த்தியது. மகிழ்ச்சியான வாய் மகிழ்ச்சியான மனம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட வினாடி வினா போட்டி நடைபெற்றது. விழாவிற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கினார். பல் மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் ரிக்து பல் மற்றும் வாய் சுத்தம், பற்களில் ஏற்படும் நோய்கள் மற்றும் புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விளக்கினார். மாணவ மாணவியருக்கு பல் துலக்கும் முறை குறித்து அவர் செய்து காட்டினார். மாணவ மாணவியரிடையே வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன், மதியழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8,560 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 68,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். போலி நகைகளை அடகு வைத்த சம்பவம், 3 பேர் கைது. சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த 2 பேர் கைது, புதுவையில் பரபரப்பு. பங்குனி உத்திரம், மயிலம் முருகர் கோவிலில் கோலாகலம்.
பாமகவிற்கு இனி நாணய தலைவன் ராமதாஸ் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.